எல்லா கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து கடந்த 11 மாதங்களும் நம்மளை கண்ணின் மணி போல் காத்து இந்த 12வது மாதத்தில் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு கிருபையுள்ள தேவனாய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த காலை வேளை எங்களுடைய சமூகத்தை ஆண்டவரே அப்பா, எங்களுடைய உள்ளங்களை எங்களுடைய அவயங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும் தகப்பனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா 2 கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக அவர் செய்த நன்மைகளை நினைத்து இயேசுவே, நீர் இம்மட்டுமாக நீர் நன்மைகள் செய்த தேவனாய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் நீர் எங்களை கைவிட்டதில்லை ஆண்டவரே. ஒரு நாளும் நீர் எங்களை மறந்தது இல்லை. எவ்வளவு நன்மைகள் செய்த தகப்பனாய் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத நேரத்திலும் நீர் எங்களுடனே கூட இருந்திருக்கிறீர் தகப்பனே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் எங்களுடைய கேடகமாய் இருக்கிறீர், எங்களுடைய மகிமையாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவரே. உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நீர் செய்த நன்மைகள் அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் உட்கார வைத்தது உம்முடைய கிருபை மாத்திரம் தான் தகப்பனே. எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய பலன் ஆண்டவரே எதுவும் இல்லை. எல்லா நீர் கொடுத்த ஈவு தகப்பனே. எல்லா நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவர் செய்த நன்மைகள். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மை செய்தவர், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நன்மை செய்த தேவனே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும். நல்ல எபினேசரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் கரங்கள் நான் கண்டேன். நம்மளை பாதுகாத்த தகப்பனை உயர்த்தி, காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே,
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்மளை நடத்தி வந்தவர் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல கரங்களை தட்டி இந்த காலையில் அவருடைய நாமத்தை உயர்த்தி, இயேசுவே நீர் நடத்தி வந்ததான கிருபை மேலானது ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுங்க. உம்முடைய அசைவாடுதலை உணர நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உம்முடைய கிருபை நிரம்பி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென். கிருபையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் பலன் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றீங்க? பலன் கொடுத்திருக்கிறார், இவ்வளவுதான் வருது. பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பலன் கொடுத்திருக்காரு, நம்ம எவ்வளவு சத்தமா அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நம்மளை இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை மிகவும் பெரிது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது என்ற பாடலை பாடி நம்ம ஒரு ஆராதிக்க போறோம். அவர் அதிசயங்கள் ஆயிரமாய் ஆயிரமாய் செய்த தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாம் இங்கே இருப்பது நம்மளுடைய பலன் எதுவுமே இல்லை, எல்லாம் அவர் கொடுத்த ஈவு. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஈவுனால நாம் இங்கே இருக்கோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லலாம், நல்ல சந்தோஷமாக சொல்லலாம், கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்மளை துதிப்பதற்காக நம்மளை தெரிந்தெடுத்ததான தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஓ கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம், என்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம், போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். போற்றி
புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளதே. சால்வையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்டு அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊற்றுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். போற்றி புகழுவோம், இன்று உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் இயேசுவையே. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் என்னை நடத்தி இருக்கிறார்? ஆமென். கடந்த 11 மாதமும் நம்மளை கண்ணின் மணி போல காத்து எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சொல்லும்போது நல்லா கரங்களை தட்டி அவருக்கு பிரைஸ் பண்ணிரணும். சொல்லும்போது ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் அவ்வளவு கிருபையாக நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். வேலை ஸ்தலங்களிலும் சரி, வீட்லையும் சரி, போக்கிலும் வரத்திலும் எவ்வளவு அருமையாக பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் நம்மளுடையது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் அவர் நம்ம மேல் வைத்த கிருபை மாத்திரம் தான். ஆமென், ஹalleluya. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். தட்டி பாடுவோம், போற்றி புகழுவோம், இந்த காலை வேளை பாடி அவரை மகிழ போகிறோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம். ஓ கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளதே.
கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அவரை துதித்து கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்தி சென்றாரே, எதிரியின் கையினின்று விடுவித்து காத்து கொண்டார். என்று போற்றி புகழுவோம், நம் உயர்த்தி மகிழுவோம், போற்றி புகழுவோம், நம் அவரை போற்றி இன்று போற்றி புகழுவோம், நம் உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. நம்மளை திருப்தியாக்கி நடத்திடும் தேவன். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு. ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், சேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், தேவன். திருப்தியாக்கி நடத்திடுவார், சேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு நாமத்தை உயர்த்துவோமா? கர்த்தர் நல்லவர். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஒரு நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மட்டுமாக நம்மளை நடத்தி வந்த ஒரு விஷயம், கண்களை மூடி கரங்களை மாத்திரம் உயர்த்தி அவருடைய சமூகத்தில், அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை அன்பு என்றைக்கும் மாறினதில்லை ஆண்டவரே. இம்மட்டுமாக நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தகப்பனாய் இருந்திருக்கிறீர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. என் மேலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் மேலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். எவ்வளவு பேர்னால சொல்ல முடியும்? என் மேலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் மேலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் மேலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 129 சொல்லிக்குது, ஒருத்தர் தன்னுடைய விதையை போடும்போது அது நல்லா வருதா வரலையா, அது நமக்கு பலன் கொடுக்குமா கொடுக்காதான்னு போடும்போது அது யோசிச்சே ஒரு மனபாரத்தோடயே போடுறாங்களாம். ஆனா அது நல்ல பலன் கொடுக்கும்போது அது கம்பீரமாய் ஆனந்தமாய் அறுக்கிறாங்களாம். இந்த வருடம் முழுவதும் நம்ம 11 மாதங்கள் நம்மளை என்ன நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிச்சிருப்போம், என்ன பண்ணியிருப்போம்னு தெரியாது. ஆனால் இனிமேல் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்துவார். ஆமென். நடக்காத காரியங்களையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய காரணம், அவர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். அவரை நாம் போற்றி பாடப்போகிறோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என்று. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை,
ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தர் ஆதரவாயிருந்தே ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தர் ஆதரவாயிருந்தே விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே 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 என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன் என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன் உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர் உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய நான் உம்மில் அன்பு கூறுவே என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் நீரே கண்மலை நீரே கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீரே கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே 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 எல்லா கரங்களை தட்டி இந்த காலை விடுதல என் பலன் நீரே என் ரட்சகரே என் இயேசுவே நீர் என் பலனே ஹalleluya
நானும் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே இயேசுவே நானும் அன்பு கூறுவே என் பலன் நீரே என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே. நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு கண்மலை, அவரே நமக்கு எல்லாமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 3:3 இப்படியாக சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே என் தலையை நீர் உயர்த்துகிறவரும் என் மகிமையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி வந்திருக்கிறீங்க? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போறோம். இன்னொரு விஷயம், கரங்களை தட்டி நல்ல இந்த 12 மாதத்துல கர்த்தர் நம்மை வழி நடத்தி இருக்கிறாரே, அவருடைய கிருபை மேலானது. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து பாடுவோம். நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய். மறுபடியும் சொல்லும், கேடகம் நீரே, கேடகம் நீரே. அப்பா எங்களை வழி நடத்தினவரே, ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீரே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆவியானவருடைய நாமத்தை நாம் இந்த இடத்துல உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்ம சேர்ந்து பாட போறோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி ஆண்டவரே இயேசுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தரினோடே. அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? எனக்கு இல்லையே வெற்றி தரும் கர்த்தரினோடு. ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இந்த இடத்துல அவருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆவியானுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே எங்களுடைய கேடகமாக நீர் இருக்கிறீர். எங்களுடைய மகிமையா நீர் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம்
செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளை செய்கிறேன் இயேசுவே, தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர சேர்ந்து பாடுவோம். ஓ தலை நிமிர செய்பவர் நீரே, ஓ தலை நிமிர ஓ அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கு இயேசுவே. வெற்றி தரும் கர்த்தரினோடு ஆண்டவரே எனக்கு ஓ கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, எங்களோடு இருக்கிறவரே இயேசுவே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே இயேசுவே. தலை நிமிர செய்பவர் நீரே, ஆமென். தலை நிமிர செய்பவர் நீரே, ஆவியிலே நிறைந்து பாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, ஓ தலை நிமிர ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல முழு பலத்தோட ஓ இந்த 12 மாதத்துல கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே. ஓ அவருடைய கிருபை மேலானது. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர். யாரும் சும்மா இருக்க கூடாது. கேடகம் நல்ல பாடுவோம். மகிமையும் நீரே, தலை நிமிர கண்களை மூடி பயபக்தியாய் ஓ தலை நிமிர செய்பவர் நீரே இயேசுவே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ரெண்டு கரத்தை உயர்த்தி தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருடைய ஓ யார் இந்த இடத்துல வேட்கையை பார்க்க வேணாம். இது கர்த்தர் உலாவுகிற நேரம். ஓ என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தான் ஆண்டவரே. ஓ உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஓ ஆவியானவர் ஒரு விசேஷித்த கிருபையை ஓ நம் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். நீ சர்வ வல்லமையுள்ளவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி என் ஆண்டவருக்கு முன்பதாக ஓ என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கண்மலையே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உமக்கே ஆராத கீபோர்டு மாத்திரம் அப்படியே போவோம். உமக்கே ரெண்டு கரத்தை உயர்த்தி கண்மலையே உமக்கே ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை இயேசுவே. சேர்ந்து பாடும். என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தான், பெற்றெடுத்தவரும் நீர்தான், எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, வளர்த்தவரும் நீர்தான், என்னை ஜெனிப்பித்தவரும்
அப்படியே பரலோகம் திறக்க போகிறது. எனக்கு பேரு வச்சவரும் நீதானே, வாசிக்கலாம். ஓ கண்மலையே 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 உமக்கே ஆராதனை. அப்பா உங்க பிள்ளைகள் வாஞ்சையாய் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. தாயின் அன்பிலும் மேலான இயேசுவே, அளவே இல்லாத உண்மையான அன்பு. எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், நான் வாழ மரித்தீரே, நான் வாழ மரித்தீரே. எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, நான் வாழ மரித்தீரே, நான் வாழ மரித்தீரே. உமக்கே ஆராதனை. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை. இயேசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனையில கீபோர்ட் மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கண்மலையே 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 உமக்கே. சேர்ந்து பாடுவோம். ஏசையா உமக்கே ஆராதனை. இயேசுவே, ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசியா நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஏசையா உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் அப்பா ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் ஏசப்பா, இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்தீங்களே. எல்லாரும் கண்களை மூடி
சேவைக்கு என்னை அழைத்தீரே, சேவைக்கு இயேசுவே அதை நான் மறப்பேனோ, அதை நான். நீங்க மாத்திர பாடுங்க. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம். கடைசியா 2 கரத்தை உயர்த்தி, உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே, முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே, உம்மை உயர்த்தி இயேசுவே முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே, உம்மை உயர்த்தி. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடுகிறார். ஒரு 2 நிமிஷத்துல இந்த ஆராதனையை முடிக்க போறோம். உந்த நண்பாலே இந்த உள்ளம் உங்க உள்ள உருகட்டும். நான் அல்ல, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. உந்த நண்பாலே அநேகருடைய கண்ணீருக்கு பதில் தரப்போகிறார். நீங்க மாத்திர பாடுங்க. நேச நீர்தானையா, நேசிக்கின்ற உம்மை தானையா, நேச நீர்தானையா, நேசிக்கின்ற உம்மை தானையா. ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் வழி நடத்தி எங்களை பாதுகாத்தது உம்முடைய கிருபை. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கை வேறமாய் போயிருக்கும். ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் உம்முடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்தினதற்காக நன்றி. சகல துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். ஸ்தோத்திரம். மார்க் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க போகிறோம். மார்க் 9:41 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் வாசித்து தியானித்த தேவனுடைய வார்த்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ரெடி? எல்லாம் பைபிள் எடுத்து என்ன ஸ்தோத்திரம் வாசிங்க, இல்லைன்னா ஸ்க்ரீனில் பார்த்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துனுடையவர்களாக இருக்கிறபடியினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதம் பலன் தருகிற மாதம், அல்லேலூயா, இல்லை பலனை பெற்றுக்கொள்ளுகிற மாதம் கர்த்தருக்குமா. கடந்த வாரத்தில் என்ன சொன்னால் அதை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். ஸ்தோத்திரம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த கிரியைகளுக்கு கொடுத்த காரியங்களுக்கு உடனே நமக்கு என்ன சொன்ன ஸ்தோத்திரம் பலன் கிடைக்கிறது. எதை என்ன சொன்ன செய்கிறோமோ அதனுடைய பலனை அதனுடைய விளைவுகளை உடனே சந்திப்பதற்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக காரியங்கள் வாய்க்க பண்ணதே நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளாய் வரும் பொழுது இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, மறுமைக்கான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா.
2 டபுள் நமக்கு என்னச்சுன்னா அந்த பிளஸ்ஸிங் ஆண்டவர் நமக்கு என்னச்சுன்னா கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த இன்மைக்கான ஆசீர்வாதத்தோடு மறுமைக்கான ஆசீர்வாதத்தையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு செய்கிற காரியத்தில், தேவனுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் செய்கிற கிரியில, தேவனுக்கான காரியத்தில் எப்படி இருக்கும்னா, நம்ம எல்லாருக்கும் பலனை எதிர்பாராத சிந்தை அது நமக்கு வேணும். என்ன வேணும்? பலனை எதிர்பாராத சிந்தை. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதுதான் என்ன சிந்தை? அது கிறிஸ்துவின் சிந்தை. அது தெய்வீக சிந்தை. அதுதான் என்ன சின்ன ஸ்தோத்திரம், எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கப்படுவது. அது கிறிஸ்துவின் சிந்தை, அது தெய்வீக சிந்தை, அது தேவ ராஜ்யத்தின் சிந்தை. அதுதான் என்ன சின்ன ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஏற்ற சிந்தை. வேற அல்லேலூயா. மனுஷிக சிந்தை நமக்கு எதிர்பார்ப்போடு செய்யப்படுகிறது. ஆனால் தேவனுடைய சிந்தை, எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எனக்கு எந்த வேதனை வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், ஆண்டவருக்காக நான் அதை செய்கிறேன் என்று என்ன செய்யப்படுவது தான் ஒரு தெய்வீக சிந்தை. அல்லேலூயா. அது சுருக்கமாக சொன்னா எதிர்பார்ப்பில்லாமல் செய்யப்படுவது தேவ சிந்தை. அல்லேலூயா. இந்த சிந்தை ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம் தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்ம இன்னைக்கு அநேகருடைய மனம் எப்படி இருக்கிறது? எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன செய்யப்படும், இன்மைக்கான காரியத்தை மட்டும்தான் பலனை எதிர்பார்த்திருக்கிறோம். நான் இதை செஞ்சிருக்கிறேன், எனக்கு பலன் கிடைக்க வேண்டும். இது உலகத்தானுடைய சிந்தை, மாமிச சிந்தை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அந்த சிந்தை மட்டும் இருக்கக்கூடாது. வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கும் பொழுது, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக, உலகத்தினுடைய மேன்மைகளுக்காக, உலகத்தினுடைய சுகத்திற்காக, உலகத்தினுடைய சந்தோஷத்திற்காக, இந்த உலகத்தில் நான் நன்மை பெற வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இன்மைக்காக மாத்திர நான் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை, அது அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை? பிலிப்பியர் புத்தகத்துக்கு வாருங்கள். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான். இது எங்கிருந்து எழுதுகிறான்? சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறான். எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த, அவரில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று அந்த சபையாருக்கு எழுதுகிறான். எழுதி சொல்லுகிறான், அவருக்குள் இருந்த சிந்தை என்ன? அவர் தேவனுடைய குமாரராயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அது தேவனுடைய ரூபம், அவர் தேவனுடைய சாயல், தேவனுடைய நிச்சன ஸ்தோத்திரம், அவரை நிச்சன பிரதிபலிக்க முடியும். என்னை கண்டவன் அவர் பிதாவை காண்கிறான், என்னை ஏற்றுக்கொண்டவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னவர். அவர் என்ன, அவருடைய ரூபமாக இருந்தோம், அவருக்கு ஏற்ற சமமாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாரா? அடுத்த வசனம் பாருங்க. தம்மை தாமே வெறுமையாக்கினார். தம்மை தாமே என்ன செய்தார்? வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதனால அடுத்த வசனம் 8ஆம் வசனம், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரிந்து, அதாவது சிலுவையின் மரணபரிந்து கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல், தேவனாகவே இருந்தவர். அவர் வார்த்தையாய் வெளிப்பட்டவர். இந்த உலகத்தில் நினைச்சனா மனிதனை தேடி வந்து மனிதனுடைய நிலைமையை மாற்றுவதற்காய், இழந்த மனிதனுடைய உறவை தேவனோடு இணைப்பதற்காக, அவனை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் என்னச்சுன்னா பிதாவுக்கு ஒப்பாக இருந்தாலும் அவர் செய்த காரியம் என்ன? தன்னை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார், கீழ்ப்படிந்தார், மரணத்தின் வரை கீழ்ப்படிந்து மட்டுமல்ல தன்னை தாழ்த்தினார். அதனால அவருக்கு என்ன கிடைச்சது? பலன். எதிர்பாராமல் செய்த அவருக்கு பலன் என்ன? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஒரு அறையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். இதான் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஒரு தேவ பிள்ளை இருந்தால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா.
அந்த சிந்தை வந்தால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை உயர்த்தி, அடுத்த வசனத்தில் சொல்லுது பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலகத்தார் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி செய்தார். எல்லா முழங்காலும் அவருக்கு முன்னால முடங்கிட்டு. அடுத்து எல்லா நாவும் அவரை துதிச்சது. அடுத்த வசனம் பாருங்க, ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், பிதாவைய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு தந்தறினா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பக்தன் பாடும்போது சொன்ன, இயேசு நாமம் மேலான நாமம். பாடாவது சரணம் பாடுவோமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. டியா ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானது. இயேசுவே உன் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உன் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தை அவருக்கு கொடுத்தார். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்ன செய்தார், தேவனுடைய ரூபமாக இருந்தோம் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவள் என்ன செய்தார், ஸ்தோத்திர, வெறுமையாக்கினா, அடிமையின் ரூபம் எடுத்தா, மனுஷ சாயலானா, கீழ்ப்படிந்தா, தன்னை தாழ்த்தினா. அதனால அவருக்கு இப்படிப்பட்ட நாமத்தை கொடுத்தது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன மனுக்குலத்திற்காக தன் ஜீவனையே கொடுத்தவருக்கு அவர் ஜீவனுக்கு ஈடாக ஆத்துமாக்களையும் கொடுத்தார். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்ட அந்த எண்ணினோ. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 5ஆம் வசனத்தில், நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஹல்லேலூயா. நமக்காக தன் ஜீவனையை கொடுத்த ஆண்டவருக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 53:12 வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்கா வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். கை வைத்து அலையில சொல்லுங்கள பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதை செய்கிறோமோ அதனுடைய விளைவுகளை கர்த்தர் நமக்கு தர வல்லவர். பலன் தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எனவே இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், மாமிச சிந்தையோடு இன்மைக்காக கர்த்தர் எனக்கு என்ன தருவா, என்னை எப்படி ஆசீர்வதிப்பா, என்னை எப்படி உயர்த்துவா என்று இன்மைக்காக தேவனுக்காக எந்த காரியத்தையும் ஆசீர்வாதத்திற்காக செய்யாதீர்கள். ஸ்தோத்திரம், மறுமையின் ஆசீர்வாதம் ஒன்று உண்டு. அது ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தையோடு, தேவ ராஜ்யத்தின் சிந்தையோடு, அந்த என்ன எந்த ஒரு தேவ பிள்ளை வாழுகிறோமோ எதிர்பாராமல் கைமாறு பாராமல் எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்காக எதையும் செய்கிறோமோ, நேரத்தை செலவழித்தால், பணத்தை செலவழித்தால், உங்களுடைய உறவுகளை விட்டு, குடும்பத்தை விட்டு நீங்கள் கர்த்தருக்காக செயல்பட்டால், உங்கள் வேலையை நீங்கள் அது நிமித்தம் இழந்திருக்கலாம், உங்கள் தொழில் வருமானத்தை இழந்திருக்கலாம், உங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், உங்கள் நேரத்தை இழந்திருக்கலாம், உங்கள் பிரயாசத்தை இழந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் பலனை
அதை தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த தேவனுக்காக இதை செய்தேன், எனக்கு என்ன கிடைத்தது என்றல்ல, தேவனுக்காக உண்மையாய் செய்த தேவ பிள்ளைகளுக்கு இன்மையிலும் பலன், மறுமையிலும் பலன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமே. போன வாரத்தில் ஒரு காரியத்தை சொன்னோம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அது ஆண்டவர் என்ன செய்வார், திரும்ப கொடுப்பார். ஆமே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நம்ம தியானித்தோம். இந்த வாரத்தில் தேவனுக்காக எதை விட்டோமோ, எதை இழந்தோமோ அதை ஆண்டவர் நூறத்தனையாய் திரும்ப தருவார். இல்லையிலோயா? உங்கள் நேரத்தை இழந்துட்டீங்களா? உங்கள் நேரத்தை ஆண்டவருக்காக இழந்திருக்கீங்களா? தேவ ராஜ்யத்துக்கு இழந்திருக்கிறீங்களா? தேவ ராஜ்யத்துக்கு இழந்தா எத்தனை மணி நேரம் இழந்தங்களோ அத்தனை மணி நேரத்தை நூறத்தனையா திரும்ப அவர் உங்களுக்கு தருவார். இல்லையிலோயா? உங்கள் பணத்தை இழந்திருக்கிறீங்களா? எவ்வளவு பணத்தை இழந்தீங்க? என் ஆண்டவர் கணக்கு வைக்கிறவர். கண்ணீரையே கணக்கு வைத்தால் நீங்கள் கொடுத்த பணத்தை கணக்கு வைக்க மாட்டாரு, அந்த பணத்தை உங்களை நூறத்தனையா உங்களுக்கு தருவார். இல்லையிலோயா? ஐயா, என்னுடைய வீட்டோடு செலவழிக்கிற நேரத்தை மறந்துட்டேன், குடும்ப உறவே அதில் பாதிக்கப்பட்ட, பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரம் போயிட்டு, பிரச்சனை இல்லை, அது ஒரி பண்ணாதீங்க, அதுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இதனால என் தொழில் பாதிக்கப்பட்டது, இல்லை, உங்களுக்கு 100 மடங்கு பலன் உண்டு. இதனால் என்னுடைய வேலையை இழந்துட்டேன், ஆண்டவர் நல்லவர், என்ன ஆசீர்வாதம் வேலையை தருவார். தேவனுக்காக செஞ்ச தேவ கிரியை செய்த பிள்ளைகள் தேவனுக்காக இழந்ததை திரும்ப தராம போனதாக சரித்திரமே இல்லைங்க. அது எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார், அது எல்லாத்தையும் தருவார், எல்லாத்தையும் 100 மடங்கு தருவார். வசனம் தான் நமக்கு சொல்லுது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினமோ என்று என்ன செய்தானா சொல்ல தொடங்கினான். அந்த அன்னைக்கு அந்த நேபுகாத்து நேச்சர் இருதயத்தில் வார்த்தை வந்து பாருங்க, நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லவே இல்லையா, இருதயத்தில் நினைச்சானா. அப்பமே ஆண்டவர் என்னச்சுன்னா தள்ளிட்டாராம். இவன் இதே மாதிரி என்னச்சுன்னா, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, எப்பொழுது ஒரு வாலிபன் வருகிறார், ஐஸ்வர்யவான வாலிபன் வருகிறார், இயேசுவை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். இயேசு சொன்னா, கற்பனையெல்லாம் கை கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன, சின்ன வயசு முதல் கற்பனையை கை கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். உடனே என்ன சரி, இன்னும் என்கிட்ட வேற என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் 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 முந்திரி கொட்டை தான் தோத்துறோம், வேற என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறான். வேற என்ன குறை? அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஒரு குறை இருக்கு, நீ என்ன சின்ன ஸ்தோத்திரம், உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது ஓ சிலுவை எடுத்துட்டு பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. இது சொன்ன உடனே வேதம் சொல்லுது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யுள்ளவனாய் இருந்தபடினால் துக்கத்தோடு போயிட்டான். எப்படி போயிட்டானா? துக்கத்தோடு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ள கூட போயிரும்பா, ஆனா இவங்க வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே சீசர்கள் உடனே சொன்னாங்க, அப்ப யார் தான் அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாரு, மனுஷனால கூடாததான் தேவனால எல்லாம் கூடும். ரட்சிப்பு மனுஷனால கூடாதுதான், ஆனா எந்த மனிதன் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனால அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை, ரட்சிக்கப்படும்படி என்னச்சுன்னா அவருடைய நாமம் மட்டும்தான் ஒரே நாமம், ரட்சிப்புக்கு நாமம். அவர் சொன்னாரு, மனுஷனால் கூட தேவனால கூடும், எந்த மனுஷனை ரட்சிக்க ஆண்டவரால முடியும் என்று சொன்னான். இது சொன்ன உடனே பேதுரு முந்திரி கொட்டை பார்த்தீங்களா, அவன் எப்பவுமே அவசர புத்திக்காரன், தோத்துறோம், டப்புன்னு உடனே கேட்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றி வர தொடங்கினான். அப்படியே தொடங்கின ஆண்டவர் சொன்னார், நிப்பாட்டுப்பா. இவன் எப்பவுமே அவசர புத்திக்காரன். பேதுரை பாருங்க, ஒரு நாள் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, எல்லாரும் போய்விட மனதாக இருந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன். அவர் சொன்னார், இன்னைக்கு சேவல் கூவதுக்கு முன்னால் என்னை எத்தனை தடவை மறுதளிப்ப? உங்களுக்கு தெரியுமா, நம்ம முகத்தை தான் பார்க்குறோம், அவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிற பல்ஸை பார்க்குறவர். உங்கள் ஹார்ட் பீட் என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியும், உங்களுடைய உணர்வு என்னன்னு தெரியும். உங்களை குறித்து அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒருத்தருமே அவசியம் இல்லையா. நம்ம இன்னர் என்று அறிந்திருக்கிறார் அவர், இல்லையா? அவர் ஒன்றே என்னச்சுன்னா, இதே மாதிரி ஒரு நாள் என்னச்சுன்னா, அவன் கடலில் அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறான். உடனே இயேசு வராரு. இயேசு வந்துட்டு என்னச்சுன்னா அப்படி பார்க்குறாரு,
பார்த்துட்டு என்னச்சுன்னா, பயப்படாத, நான் தான் திடன்கோல் அப்படின்னு சொல்லுதாரு. உடனே இவன் அங்கேருந்து என்ன சொன்னான், ஆண்டவர் நீரானால் நானும் கடல் மேல் நடந்து வரேன், வாடே அப்படின்னு சொல்லிட்டாரு. போனான், விழுந்துட்டான். இவன் அடிக்கடி போவான், விழுந்துருவான். ஏன்னா இவனுக்கு என்ன இல்லை, ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, சாத்தான் உன்னை சொலவில் போட்டு புடைக்க கேட்டான். உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருப்பதுக்கு நான் என்ன செய்யல, உன் கையில் யோபா மாதிரி ஒப்பு கொடுக்கலப்பா. ஆனால் நம்ம சொல்லுது யோபா மாதிரி பாடு. அவர் உங்களை ஒப்பு கொடுத்துருந்தா நிறைய நீங்கள் எங்கே போயிருப்பீங்க தெரியும். இந்த இதுக்கே இந்த பாடு தோத்துறோம், அதுக்கு எந்த பாடம் எனக்கு தெரியல. பிரச்சனை, வேதனை, அப்படியே ஒரு பதட்டம், நடுக்கம், கலக்கம், அது இல்லை அப்படியே பண்ணுதோம். நம்மளும் ஆண்டோடைய பிள்ளைகள். நமக்கு முன்னால் யாரை வச்சிருக்கிறோம்? நீங்கள் யாரை வச்சிருக்க தெரியலையே, ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. யாரை வச்சிருக்கிறோம்? அப்போ தாவீது சொன்னால, கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அவர் என் வலது பாரிசத்தில். நம்ம அது எனக்கு வசனம் நல்லா தெரியும் நமக்கு. ஆனால் அசைஞ்சிருதமே, விசுவாசத்தை விட்டுறதமே, ஒரு மாதிரி ஆகிருதமே, பேதுரு மாதிரி தத்தளிக்கிறமே. சொன்ன உடனே அப்படி நடுக்கிறான். இன்னொருத்தர் தெரியுமா, இயேசு பரமேறி போயிட்டார், அது சொல்லிட்டு போயிடுறேன், திரும்பி வருவோம்பா அப்படின்னு இருக்கிறாரு. உங்கள் இருதய கலங்காமல் இருக்கட்டுமான்னு. இப்போ அவன் சொல்லுதான், நான் மீன் பிடிக்க போகிறேன். எங்கே போகிறேன்? போனேன், சும்மா போனானா, நாளை கூட்டிகிட்டே போயிட்டான். அடுத்தவங்கிட்ட சொல்லி 4 பேர் என்ன செஞ்சான், சேர்ந்து கூட்டிகிட்டே போயிட்டான். இந்த விளங்காமல் போகுது நாளை என்ன செய்ய, இன்னும் நாளை விளங்காமல் போய் வச்சிடும். நாத்தம் எடுத்து நாளை அது நாலு நாத்தம் எடுக்க வச்சிடும். நம்ம வாழ்க்கையில் அது எப்பவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேதுரு எப்போது சொல்லுதான், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன தருவீர்? அவர் உடனே சொல்லுதா இருப்பாருங்க அடுத்த வசனத்தில், இவன் சொல்ல தொடங்கும் பொழுது அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் மனைவியும் இல்லையோ அதில் சரி, அது கிடைக்காது போங்க, அது நிலங்களையும் மறுமையிலே அதான் டபுள் ப்ரொமோஷன். அல்ல சொல்லுங்க. ரெண்டாவது என்ன கிடைக்கும்? இதில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நித்திய ஜீவனை நான் மறுமையில் கொடுப்பேன் என்று மெய்யாகவே சத்தியமாக சொல்லுகிறேன்னு சொன்னார். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதை இழந்தோம்? தேவனுக்காக என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஓடி எதை இழந்தோம்? தேவனுக்காக எதை விட்டோம்? விட்டதை குறித்து வருத்தப்படாதீங்க, விட்டதுக்காக சந்தோஷப்படுங்க. இழந்ததுக்காக சந்தோஷப்படுங்க, அவமானப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க, நிந்திக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க, அடிக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க, நொறுக்கப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் அதற்கான நூறத்தனைய பலனை தருவாரப்போ. அல்லேலூயா. அதுதான் அங்க சொல்லுகிறார், இன்மையில் மட்டுமல்ல நித்தியத்திலையும் அந்த நூறத்தனையான பலனை நான் கொடுப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்லுதார். ஆதியாகமம் 22:2 பாருங்க. ஆதியாகமம் 22:2 ஆண்டவர் சொல்லுகிற ஆபிரகாமை பார்த்து, அமை ஸ்தோத்திரம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமா ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவன் உடனே என்னச்சுன்னா கூட்டிட்டு போறான் பிள்ளைய. 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஓ ஏக சுதன் என்று பாராமல், அமை ஸ்தோத்திரம், அவன் என்னச்சுன்னா பாரு, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். உடனே ஆண்டவர் என்னச்சுன்னா அவன் ஏறிட்டு பார்த்தான். ஒரு புதர்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அதை பிடித்து தன் மகனுக்கு பதிலாக அவன் என்னச்சுன்னா கர்த்தருக்கு பலியிட்டான். அல்லேலூயா. அமை ஸ்தோத்திரம். அதான் இன்மைக்கான ஆசீர்வாதம். மறுமைக்கான ஆசீர்வாதம் என்ன?
அடுத்த ஆண்டு 16ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை மறுபடியும் பார்த்து, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் 18ஆம் வசனத்தில் பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டருக்கா என்ன விட்டோம்? ஆண்டருக்கா எதை இழந்தோம்? உங்க வருமானத்தை இழந்துட்டீங்களா? உங்க பலனை இழந்துட்டீங்களா? உங்க சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா? உங்க மகிழ்ச்சி இழந்துட்டீங்களா? உங்க உறவுகளை இழந்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். இது நிமித்தம் சில நபர்களை இழந்துட்டீங்களா? என்ன இழந்து நிற்கிறோம்? கவலைப்படாதீங்க. அவர் சொல்ல, என் நாமத்து நிமித்தம் நீ இப்படி செஞ்சிருந்தா நான் அதனுடைய பலனை உனக்கு தருவேன். ஒரு அலையில சொல்லுங்க, பலனை தருவேன். அலையில சொல்லுங்க. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுதான்? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. பிலிப்பியர் 3:10 பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரை உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். எப்படியாவது நான் அவருடைய வருகையில் போயிருந்தேங்க. அதுக்காக எதை விட்டானா, அடுத்த வசனம் பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாத்தையும் நஷ்டம் என்று சொல்லுங்க. எல்லாத்தையும் நஷ்டம் என்று எதை விட்டீங்க? நீங்க எதை விட்டுருக்கீங்க? மற்ற இடத்துல மார்க்கத்தில் இருக்கும் மதத்தில் இருக்கும் பொழுது கூட கொஞ்சம் முடிய கூட கொடுத்தோம். இப்போ நம்ம முடியத்தான் வாங்குறோம். என்ன விட்டுட்டீங்க? அன்னைக்கு கால்நடையா நடந்து எத்தனை இடத்துக்கு போனோம்? யோசித்து பாருங்க. அன்னைக்கு என்னச்சுன்னு எத்தனை என்னச்சுன்னு சரீரத்தில் குத்தி கொண்டோம். அன்னைக்கு எத்தனை என்னச்சுன்னு ஸ்தோத்திரம் பலி செலுத்தணும். என்ன பண்ணிட்டோம் நம்ம ஆண்டவருக்கு? எதை விட்டுட்டோம்? ஒன்று நம்ம அதெல்லாம் எடுத்து பார்த்தா நம்மளாம் நத்திங். கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? அவன் ஒரு 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 திருவிழா நடத்துறதுக்கு எத்தனை லட்சம் செலவழிக்காம தெரியுமா? இந்த வருஷத்தில் நான் ஆண்டவருக்காக எதை நீங்க விட்ட நீங்க சொல்ல முடியும்? எதை நான் ஆண்டவருக்காக இழந்த நீங்க சொல்ல முடியும்? எதை நான் ஆண்டவருக்காக கொடுத்தேன்னு சொல்ல முடியும்? எண்ணி பாருங்க. நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. இன்னொருத்தரை கம்பேரிசன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. என் நம்ம சொல்ல, நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக இல்லவே இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாம் கொடுத்து நான் இல்லைன்னு சொல்லுவேன். இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லைன்னா சொல்லுவேன். ஆண்டவருக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஒன்றும் இல்லை. அடுத்தது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அடுத்து, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்ட அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அடுத்த வசனம், சகோதரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். 15ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், இந்த கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் யாவரும், தேவ ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம யோசித்து பாருங்கள். நான் தேவனுக்காக எதை விட்டேன்? எனக்கா ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நான் எதை இழந்தேன்? எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. பவுல் தன் சொந்த குமாரனையை பலி கொடுக்க அர்ப்பணித்தானுங்க. அந்த ஆபிரகாம் விசுவாச வீரருடைய பட்டியல பாருங்க. அவர்கள் எல்லாம் தன் ஜீவனை கொடுத்தார்கள், தன் குடும்பத்தை கொடுத்தார்கள், பலியிட்டார்கள்.
வாளால் அறுப்புண்டு போவதற்கு கொடுத்தார்கள், தீக்கு இரையாக்க ஒப்பு கொடுத்தார்கள். நாம் என்ன செய்தோம்? ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டோம்? ஒண்ணுமே நம்ம செய்யலைங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, எனக்காக நீ எதை செஞ்சாலும், அதாவது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலனை. நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, நம்ம ரொம்ப சந்தோஷம். அப்படி இருங்கண்ணே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நீங்கள் அமைதியாக இருக்க பார்த்தோன்னா வசனம் ரொம்ப உள்ள போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸ்தோத்திரம். அப்படியே ஆவிக்குள் ஆகிட்டீங்க நீங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க, நம்ம அப்படி தான் இருக்கிறோம். அடுத்து மூணாவது காரியத்துக்கு ஸ்தோத்திரம், சுவிசேஷம் அறிவிப்பவர்களுக்கு பலன் உண்டு. எதை அறிவிப்பதற்கு? வாசிங்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனம், சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16-17. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் என்பது என்னது? மற்றவர்களுக்கு ஒருவன் எனக்கு சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? அதை நான் சொல்ல வேண்டியது என் மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நான் செய்யாம இருந்தா எனக்கு ஐயோ. நான் செய்யாம இருந்தா எனக்கு ஐயோ. அடுத்த வசனம், நம்ம எக்க ஒரு மாதிரி இருக்கு. நான் உற்சாகமா அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. சுவிசேஷத்தை நான் உற்சாகமா செய்தா, சந்தோஷமா செஞ்சா எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரானக்கிற உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. உற்சாகம் இல்லாதனாலும் செய்யணும் நான். அடுத்த வசனம். ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் சாபிப்பதே எனக்கு. ஒரு அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவன் என்ன செஞ்சானா, இந்த சுவிசேஷத்தை சொன்னா அது என் மேல கடமை. பக்கத்தில் ஆட்களை பற்றி சொல்லுங்க, மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது நம்மளுடைய கடமைன்னு சொல்லுங்க. மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது நம்முடைய கடமை. இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ள ஒரு நபருக்காவது சொல்லி இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென். எத்தனை ஆமதிக்கிறீங்க? நீ சொல்லிட்டு போயா, நான் செய்ய மாட்டேயா, பரவாயில்ல. நான் சொல்லுதேன், நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டினாலும் பரவாயில்ல. தோத்திரம், இல்லையிலோயா, அதை பற்றி வருத்தமே பட மாட்டேன். தோத்திரம். நீங்கள் செஞ்சாலும் உங்களை சந்தோஷமாக உங்களை நான் நினச்சினா நேசிப்பேன், உங்களை நினச்சினா அன்பாக இருப்பேன். நீங்கள் செய்யாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பேன். ஏன்னா அது உங்களுக்கு தான் பலன். அல்லையில சொல்லுங்க, அல்லையிலோயா. எனக்கு அதனால ஒரு பலன் இல்லை, உங்களுக்கு தான் பலன். சுவிசேஷம் அறிவிப்பது நமக்கு பலன் உண்டு. அல்லையிலோயா. அந்த சுவிசேஷத்தை செய்யணும். யாருக்கெல்லாம் செய்யணும்? யாருக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும்? முதல்ல உங்கள் குடும்பத்து ஆட்களுக்கு முதல்ல சுவிசேஷம் சொல்லுங்க. அல்லையிலோயா. வேதத்தில் பாருங்க, யோவான் 1:41-42 வாசிக்கும் பொழுது அந்திரையா என்னச்சுன்னா, சந்திக்கப்பட்ட முன்பாக தன் வீட்டுக்கு போய் தன் சகோதரனாகிய பேதுருவை இயேசு இடத்துல கூட்டிட்டு வந்துட்டான். நீங்க எத்தனை பேர் என்னச்சுன்னா உங்க வீட்டில் போய் சொன்னீங்க? ஏன்னா நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க முன்னாலே எப்படி இருந்தீங்களோ அப்படிதான் இப்படி இருக்கீங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, உனக்கு தான் மாற்றவே இல்லையே, நீ எப்படி அப்படின்னுபாங்க. அப்ப நீங்க சாட்சியா நிற்க முடியல, அதனால கூப்பிட்டு வர முடியல. ஏன் உங்க வீட்டுக்காரர் வர மாட்டேங்கிறாரு? உங்களுடைய கற்புள்ள நடக்கையினால் என்ன வர மாட்டேங்க. ஏதாவது ஒரு கொடையது கொண்டு வாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. நமக்கு நம்ம என்ன சொல்லுதோம்? சர்ச்சுக்கு வர மாட்டேங்கல்ல, சோறே பொங்கி வைக்க மாட்டேங்க, கடங்க அப்படி சொல்லாதீங்க. உங்கள் துணியை வாஷ் பண்ண மாட்டேன், வீட்டில் வேலை செய்ய மாட்டேன். அவர் சொல்றாரு, நீ கடை, எனக்கு இன்னொரு வீடு இருக்கு. இதுக்கு வழி வச்சது யாரு? பிறகு அப்பா இயேசுவே உம்மை தேடி வந்தப்பா. அவர் சொல்லுவார், நீ செஞ்சே தானப்பா, அப்படி செஞ்சுட்டார். வீட்டுக்காரர் கைக்குள்ளே போடுங்க. முன்னால் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சேட்டைப்படுந்தான்டா, அவனுக்கு என்ன போடு, ஒரு கால் கட்டு போட்டு விட்றான்னு. நீங்கள் கட்டு போடுவீங்கன்னு தெரியும். இம்மானுக்கு முன்னாலே கட்டு போட்டாச்சா, சேவருக்கு 14ஆம் தேதி கட்டு போட்டுதாங்களாம். ஒரு கட்டு போட்டு உட்காந்துருக்க பாரு எப்படி. ஆண்டவருக்கு தோத்திரம்.
நல்லா யோசித்து பாருங்க. நம்ம 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 லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல குடும்பத்துக்கு சாட்சியாக இருந்து அவங்கள கொண்டு வாங்க. ரெண்டாவது என்னச்சுன்னா அதிலே பாருங்க 45 வசனத்தை பிலிப்பு நாத்தான்வேல் தன் நண்பனை கொண்டு வந்தான். பிலிப்பு என்னதுதான் நாத்தான்வேலை போய் என்னச்சுன்னா கொண்டு வந்துட்டான், நண்பனை கூட்டிட்டு வந்துட்டான். உங்க நண்பனுக்கு சொல்லுங்க. அடுத்த என்னச்சுன்னா மார்க் என்னச்சுன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரன் திக்கற்று கடந்தவனை 4 பேரை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னால வச்சாங்க. அவன் போகும்போது 4 பேருக்கு பின்னால போகல, அவனே தான் படுக்கை எடுத்துட்டு போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு நீங்க என்ன சுவிசேஷம் சொல்லுங்க. அடுத்து என்ன ஸ்தோத்திரம், ஏசாயா 61:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப சிறுமைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அடுத்து மத்தேயு 11:5 பாருங்க. மத்தேயு 11:5 தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டுமா? தரித்திரருக்கு ஆண்டவருக்கு குருடல் பார்வடைக்கிறார்கள், சப்பாரி நடக்கிறார், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், நண்பர்களுக்கு சுவிசேஷம், சொந்த குடும்பத்திற்கு சுவிசேஷம், அது மட்டுமல்ல சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம். மத்தேயு 24:14 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், சகல ஜாதிகளுக்கும் இந்த வார்த்தை சுவிசேஷமா அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது தேவனுடைய வருகை முடிவு வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இது எப்படி செய்யணும்? எப்படியாவது செய்யணுமா? எப்படியாவது சுவிசேஷம் சொல்லுமா? வசனம் இருக்கு பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பிலிப்பியர் 1:14 பாருங்க. இந்த சுவிசேஷம் எப்படி சொல்லப்படணுமா? வாசிங்க. சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளினாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அப்ப சுவிசேஷம் சொல்லதுக்கு என்ன வேணும்? ஒரு துணிவு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு தைரியம் வேணும். அதுக்கு பாருங்க, சிலர் எப்படி சொல்றாங்களா? பொறாமையினால் சொல்ல. எப்படி? அந்த அக்கா மட்டும் சொல்லுதாங்க, நானும் சொல்லுவேன். அவ மட்டும் எனக்கு பின்னால வந்தா அவளே சொல்லுதாலே நான் ஏன் சொல்லக்கூடாது? அப்படியாவது சொல்லுங்காரு. பொறாமையினால் சொல்லுங்க, விரோதத்தினால். எப்படின்னா நீ ஒரு வார்த்தை பேசுனா, நீ 10 வார்த்தை பேச, ஒரு வார்த்தையாவது பேச மாட்டேன் சொல்லுமில்ல. அதனால என்னச்சுன்னா அப்படியாவது நீ என்னச்சுன்னா நீ தெருவா என்னச்சுன்னா போனா நான் ஒரு கிராமத்துக்காவது போக மாட்டேன் அந்த விரோதத்தினால. அப்போ பொறாமையினாலும் விரோதத்தினாலும், அடுத்து சிலர் நல் மனதினாலும் அந்த பஞ்சவசனம் கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? நான் பைபிளில் தான் சொல்லுதேன், பிரசங்கிக்கிறார்கள். அடுத்து சிலர் என் கட்டுகளோடு உபத்திரத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை, அதாவது நமக்கு உபத்திரம், சபைக்கு உபத்திரம் வரணும், ஊழியனுக்கு உபத்திரம் வரணும், போய் ஏதாவது செஞ்சு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அவங்க சுத்த மனதோடு இல்லை, உபத்திரத்தை கூட்டதுக்காகவே சுவிசேஷம் சொல்றாங்களாம். ஆனா பவுல் என்ன சொல்லலாம்? விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். அடுத்த வசனத்தில் பாருங்க, சுவிசேஷத்துக்கு நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினால என்ன செய்தார்கள்? அப்போ பொறாமை, அடுத்து விரோதம், அடுத்து அதே நல்மனது, அடுத்து அதுக்கடுத்து உபத்திரத்தை உண்டாக்குவதற்காக, பிரச்சனை உண்டாக்குவதற்காகவே சில சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களாம். அப்படி சுவிசேஷத்திற்காக என்ன எப்படியாவது சொல்லுங்க, அன்பினால சொல்லுதாங்க. அடுத்த வசனத்தில் பாருங்க, பவுல் சொல்லுகிறான், இதனால் என்னப்பா, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன். இன்னமும் சந்தோஷப்படுவேன். நீங்க அதுக்கும் சந்தோஷம் இல்லை, எங்க பொறாமையினால போய் சொல்லுங்களேன், இல்லை என் மேல இருக்கிற எரிச்சல்னால போய் சொல்லுங்களேன், சுவிசேஷத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொன்னா என்ன? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 வாசிக்கிறோம், நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11:30 வாசிக்கிறோம், அவர்கள் என்ன ஸ்தோத்திரம், ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் ஞானவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஞானவான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எப்படியாவது சுவிசேஷம் சொல்லப்படட்டும். ஆமே. நான்காவது முதலாவது சொன்னேன், சிறியவர்களுக்கு நாம் எதையாவது செய்யணும், ஏழைகளுக்கு இறங்கணும். 2வது ஆண்டவருக்காய் விட்டதற்கு பலன் உண்டு. 3வது சுவிசேஷம் அறிவிப்பதனால் பலன் உண்டு.
நான்காவது, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருக்காக வேலை செய்கிறவர்கள், அதாவது நம்ம பல வேலை செய்கிறோம், ஆண்டவருக்காக பல வேலைகளை செய்கிறோம். அந்த பல வேலைகளை செய்வதற்கு நமக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். அந்த வேலை எப்படி செய்யணும்? நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3:8. 1 கொரிந்தியர் 3:8 பாருங்க. மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவன் அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக என்ன பெறுவானா? அப்போ நம்ம ஏசப்பாவுக்காக செஞ்ச எல்லா வேலைக்கும் கூலி உண்டு. ஆமாம். என்ன ஒன்றால் கவனிச்சுக்கோங்க, நம்ம கண்ணீரையே அவர் கணக்கு வச்சிருக்காருன்னா நான் செய்த அத்தனை கிரிகளுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. எங்க இங்கே நீங்கள் உள்ளே வரும் பொழுது ஒரு குப்பை அங்கே கிடக்கு, ஒரு பேப்பர் கிடக்கு. ஐயா, அது இங்கே கிடக்கக்கூடாத பேப்பர். அந்த பேப்பரை எடுத்து போய் டஸ்ட்பினில் போட்டாலே அதுக்கு ஒரு பலன் உண்டு. தோத்திரம். நீங்கள் வரும்பொழுது சேர் கொஞ்சம் கோணல் மாலாம் கிடக்கு, அந்த சேரை நீங்கள் ஒழுங்குபடுத்தி வச்சாலே ஒரு பலன் உண்டு. நீங்கள் போகும் பொழுது என்ன சின்ன ஸ்தோத்திரம், உங்கள் வீட்டில் மாதிரி ஃபேனை அணைக்காமல் லைட்டை அணைக்காமல் போயிருந்தீங்க, அதை நீங்கள் அணையாமல் இருக்கிறத அணைச்சிட்டு போனீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதுக்காக வந்து நீங்கள் மைக் செட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடாதீங்க. தோத்திரம். அவருக்கு என்ன வேலை செய்யறோமோ அத்தனைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. செஞ்ச வேலைக்கு கூலிக்கு என்னச்சுன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். அவர் கையின் கீழில் ஆசீர்வதிக்கிற பலன் கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், தேவனுக்காக எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு சாட்சி ரொம்ப 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 முக்கியம். ஆமே. ஏன் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அப்போஸ்தலர் 6 பந்தி விசாரணை செய்வதற்கு, என்ன விசாரணை செய்வதற்கு? இந்த சர்விங், சாப்பாடை பரிமாறுறதுக்கு. இப்போ நான் அதை கம்யூனியனுக்கு கொண்டு வரேன். எதுக்கு கொண்டு வரேன்? கம்யூனியன். அதுக்கு நான் கொண்டு வரேன். நான் ஒவ்வொரு மாதம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் அதை கொண்டு வரேன். நம்ம அது செய்யும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அதை செய்யணும். அதனால என்ன, நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. வராதவங்களாம் தப்பு செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நோ, அப்படி இல்லை. நாம் அதற்கு ஒரு தகுதி வேணும். கர்த்தர் நம்ம சபையை திறந்தோன்னா கம்யூனியனுக்கு முதல் நாள் நைட்டு வந்து யாரெல்லாம் ஜெபிக்க வந்தால் அவங்க மட்டும்தான் கம்யூனியன் கொடுக்கறதுக்கு. எல்லாருக்கும் கொடுப்போம். ஆனால் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து அந்த ப்ரேயரில் 1 hour ப்ரேயர் வந்து அட்டன் பண்ணவங்க மட்டும்தான், ஆயத்த ஜபத்துக்கு வந்தவங்க மட்டும்தான். அதெல்லாம் என்ன 3 நாள் வைப்பாங்க அந்த ஆயத்த ஜபம். கம்யூனியன் எடுக்கிறதுக்காக 3 நாள் ஆயத்த ஜபம் உண்டு. அந்த சபை மறந்து போச்சு. அதனால சபைகள் அதில் இப்போ இல்லை, சபையில் அந்த மகிமை இல்லை. கம்யூனியன் எடுக்கிற விசுவாச பிள்ளைகள் என்னச்சுன்னா 3 நாட்கள் என்னச்சுன்னா புசியாமல் குடியாமல் இருந்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமானாங்க. இன்னைக்கு சபை அப்படி இல்லை, சபை அப்படி இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம கொடுப்பதற்காக ஒரு என்ன ஒரு சின்ன சட்டத்தை போடணும் கூடாதா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த 3 நாள் 4 நாளும் ஃபாஸ்டிங் இருந்து நானே அத்தனை பேருக்கும் கொடுக்குன்னு நினச்சிருக்கேன். தகுதி வேணும். அல்லையில சொல்லுங்க, என்ன வேணும்? அப்படியெல்லாம் கம்யூனியன் கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க. என்ன நினைக்கிறீங்க? அப்படித்தானே? அப்படியெல்லாம் நினைச்சுனா அப்படியெல்லாம் இருந்து அப்படி எடுக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் வேணுங்க. ஒரு சர்ப்பனதுக்கு என்ன வேணுமா? 6 3 பாருங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, பரிசுத்தாவின் நிறைவு ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக, சர்வ் பண்ணுகிற வேலைக்காக என்ன செய்வோம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இத்தனை வருஷம் சபை விசுவாசி, கொடுக்கலாமா? நோ. யாரு கொடுக்கணும்? கொடுப்பது என்னச்சுன்னா நம்ம சர்வன்ட். நம்ம கொடுக்கும் பொழுது அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. நான் எடுத்துகிட்டு போகிறேன், வேதமணிக்கு இருக்கிறாங்க, அவர்கிட்ட போய் நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து என்னச்சுன்னா டேவிட் ரவிச்சந்திரனுக்கு அவர்கிட்ட கொடுக்குறேன், தேவசாரனருக்கு கொடுக்குறேன், ஆஸ்டினன் இருக்கிற கொடுக்குறேன், இங்கிட்ட வர பத்மாமா இருக்காங்க கொடுக்குறேன். இப்படி ஒவ்வொரு இருக்கா கொடுக்குறேன். இந்த என்கிட்ட வாங்கினவங்க என்னை பார்க்கும் பொழுது என்னை மறந்து அந்த கம்யூனியனை பார்க்கணும்.
நான் சொல்றது விளங்குன்னு நினைக்கிறேன். இவங்க முத நாள் என்னத்துல ஒரு இடத்துல பார்க்குறாங்க, மறுநாள் என்கிட்ட எப்படிங்க வாங்குவாங்க? வாங்கினா எப்படி வாங்குவாங்க? என்ன முத நாள் ஒரு என்னச்சுன்னா தவறான இடத்துல பார்க்குறாங்க, தவறான நபரா என்னச்சுன்னு பார்க்குறாங்க. மறுநாள் எப்படி என்கிட்ட அவங்க கம்யூனியன் வாங்க முடியும்? அவங்க நான் ஆனால் நான் கொண்டு போயிருந்தேன், நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன், அவங்ககிட்ட தான் வாங்கணும்னு அவங்க சொல்ல முடியல. ஏன்னா எல்லாம் திருதுன்னு முழிச்சிட்டு இருக்கு. அங்கே இடையில யாராவது அந்த பிரதர் கொண்டு வர மாட்டார், இந்த சகோதரி கொண்டு வர மாட்டாங்களா, இல்லை இந்த பாஸ்டர் கொண்டு வந்துட மாட்டாரா, அவர்கிட்ட வாங்கிடுறோமே. அது பார்க்க ஏன் நம்மக்கிட்ட சாட்சி இருந்தால் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இந்த பரிசுத்த என்னச்சுன்னா கம்யூனியனை தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஒரு சர்வ் பண்ணதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியும் நிறைவும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக என்ன செய்வோம், ஏற்படுத்துவோம். இன்னும் இந்த வேலைக்கு என்ன சொன்னாங்க? யாத்திராம் புத்தகத்துக்கு வாங்க. யாத்திராம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொன்ன, மோசேயுடைய என்ன சொன்ன மாமன் சொல்லுகிறான், நீ தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காக என்ன செய், இரும், விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு வரட்டும். அமைஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுதான் பாருங்க, 21 பாருங்க, 21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும், அடுத்து பொருளாசையை வெறுக்கிறவர்களும் திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதியாக 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்து. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன? தலைமைத்துவத்துக்கு நம்ம செயல்படுகிற காரியம் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்கதெல்லாம் எனக்கு சாட்சி தான். உண்மையுள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், திறமையுள்ளவர்கள், அவர்கள் தான் கர்த்தருக்கு. அல்ல வராது, எனக்கு நல்லாவே தெரியுமே. தோத்திரம் 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 தோத்திரம். இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வேலை, கர்த்தருடைய வேலை. அது சந்தோஷமா செய்யுங்க. எப்படி செய்யுங்க? சந்தோஷம் மகிழ்ச்சியா செய்யுங்க. ஆண்டோடைய வேலையை சந்தோஷமா மகிழ்ச்சியா செய்யுங்க. அது நீங்க குறைய வைக்க வேண்டாம், நல்லா செய்யுங்க, பலன் உண்டுங்க. அதில் ஒரு உதாரணத்தை சொல்றேன். கர்த்தருடைய வேலையை என்னச்சுன்னா செய்தல சந்தோஷம் வரணும். 5 அப்பம் 2 மீன் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன பையன் கையில் இருந்தது. ஆனால் இயேசுகிட்ட யாரு கொண்டு கொடுத்தா? இயேசுகிட்ட கொடுத்தது யாரு சொல்லுங்க. நான் தப்பு சொன்னேன்னு நினைச்சுனா கோவப்பட்டு சச்ச உடனே ஆராதனை முடிக்க போகிறேன். இல்லை, நான் முடிச்சு இதை சொல்லுங்க. சீசருக்கு தான் கொண்டு கொடுத்தாங்க. யார் கொண்டு கொடுத்தா? ஆனால் அது யாருக்கிட்ட இருந்தது? ஒரு சின்ன பையன் கையில் இருந்தது. அதை வாங்கிட்டு கொண்டு போய் இயேசுகிட்ட கொடுத்தாங்க. இயேசு அதை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு யார் கையில் கொடுத்தா? அந்த சின்ன பையன் கையில் இருந்தது, அதுங்க வா அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்தாரு. யார் கையில் கொடுத்தாரு? கொடு, அப்பொழுது உனக்கு எந்த அளவு அளக்கிறாய் அந்த அளவு உனக்கு. இது புதிய ஏற்பாட்டுடைய ஸ்டேட்மெண்ட். அமுக்கி குலுக்கி சரிந்து போகும்படி கொடுங்க. நம்ம தசம்பாகமே கொடுக்கும். புதிய ஏற்பாட்டு காலங்களுக்கு தசம்பபாகமே இல்லை. ரொம்ப நல்லது. புதிய ஏற்பாட்டு காலங்கள் எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். தசமபாகமே ஒழுங்காக கொடுக்க தெரியாதவங்களுக்கு எப்படிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வர முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10ல் 1 தான். புதிய ஏற்பாட்டுகள் எல்லாமே கர்த்தருக்கு. அதை செய்கிறோமா இதை செய்கிறோமா? அதவே நம்ம செய்ய முடியல. இதை எப்படி செய்வோம்? இதில் அமுக்கி குலுக்கி சரிந்து. உங்களுக்கு இன்னைக்கு இப்படி போட்டு நீங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றுற மாதிரி கூட ஊற்ற முடியலையே. ரேஷன் கடையில் ஜீனி போட்ட மாதிரி கூட போட தெரியல உங்களுக்கு. 10ல் 1 நம்ம செய்ய முடியல. இதை எப்படி செய்வோம்? கர்த்தருக்கு கொடுத்ததை எதையும் அவர் ஏமாற்றவே மாட்டார். அது நமக்கு கிடைக்கும். அவர் நாமத்து நிமித்தம் கொடுக்கணும். நிலையில சொல்லுங்க. உண்மையா கொடுக்கணும். நிலையில சொல்லுங்க. அவன் தோத்திரம். நீங்க பாஸ்டருக்குன்னு கொடுத்தா காணிக்கையே போடாதீங்க. நான் இன்னொன்று சொல்றேங்க, உண்மையா சொல்றேன், தேவ பலிபடுத்துறது சொல்லுதேன்.
என் மேலே நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் காணிக்க போடக்கூடாது. உங்களை காணிக்க போடுறதுக்கு நான் கட்டாயப்படுத்த மாட்டேங்க. யார் தசமம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் நம்ம கருத காணிக்கை எல்லாம் எழுதி வச்சுருக்கிறோம். தசம கவரில் யாருடைய பேர் இருக்கோ அத்தனை பேருடைய பேரை எழுதி வச்சுருக்கிறேன். எழுதி என்னச்சுன்னா அந்தந்த மாதத்தில் என்னச்சுன்னா அவங்க யாரெல்லாம் தசமாக கொடுத்தாங்கன்னு எழுதி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து என்னச்சுன்னா நான் ஒரு நாகராஜ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு என்னச்சுன்னா பிராமின் அவர்கிட்ட தான் என்னச்சுன்னா ஆடிட்டிங் பண்ணுதேன். ஒரு கிறிஸ்தவங்கிட்ட போய் நான் என்னச்சுன்னா எனக்கு இதுக்காக பண்ணல, ஒரு பிராமின்ட்ட அவர்கிட்ட தான் ஆடிட்டிங் பண்ணுதேன். ஸ்தாபனத்துக்கு எல்லாம் கொடுக்குறேன். இன்னொன்று உங்களுக்கு சொல்லுதேன், கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட பணம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது. நான் உங்களுக்கு யாருக்குமே என்னச்சுன்னா இதுவரையும் வெளிப்படுத்தலை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு கிராமத்தில் என்னச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் ஆரம்பித்த ஊழியம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். ஒரு கிராம ஊழியத்திற்கு ஆலயம் கட்டுவதற்கோ இடம் வாங்குவதற்கோ 25,000 ரூபாய் என்னச்சுன்னா அதற்காக நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய சபையின் என்னச்சுன்னா அந்த அக்கௌண்ட் பட போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு என்னச்சுன்னா ஊழியத்தை கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த மாதம் மட்டும் என்னச்சுன்னா மண்டலத்தில் இருக்கிற 19 ஊழியர்களுக்கு என்னச்சுன்னா செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட என்னச்சுன்னா இதை நான் பல மாதமாய் நான் என்னச்சுன்னா அது சேர்த்து வச்சேன். ஏன்னா போன வருஷம் உங்கள்கிட்ட நான் கேட்டு என்னச்சு நீங்கள் செலவு கொடுத்தீங்க, அதை செலவழித்தோம். இந்த வருஷம் நான் யார்ட்டையும் கேட்கல. அதை நான் வந்து என்னச்சுன்னா அதை பிளான் பண்ணி ஏன்னா அதை போன வருஷம் திடீர்னு செஞ்சேன். இந்த வருஷம் என்னச்சுன்னா நான் அதுலேருந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதில் வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். போன வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த ஊழியக்காரங்களுக்கு போன வருஷம் என்ன பண்ணணும் அதே அளவில் நினச்சினா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்கள சந்தோஷம் அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களை என்னச்சுன்னா ஆசீர்வதித்து நல்ல கர்த்தருக்கா ஊழியம் செய்ப்பா அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா அவங்களுக்கு என்னச்சுன்னா கிஃப்டாக கொடுத்து விட்டேன் ரூபா. உங்கள் பணம் என்னச்சுன்னா நான் ஒரு நாள் வேஸ்ட்டாக போய் செலவழிப்பது என்னுடைய பழக்கம் இல்லை. ஆனால் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னச்சுன்னா முறுமுறுத்து ஒரு நாளும் கொடுத்துடாதீங்க. அது கொடுத்தா உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கும். கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை நல்லா செய்வோம். ஸ்தோத்திரம். இன்னும் நான் சில பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். அந்த பொருத்தனைகள் எல்லாம் நம்ம ஆலயம் திறந்த பின்பு ஸ்தோத்திரம் அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வருஷத்தின் கடைசியில் நம்ம ஸ்தாபனத்துக்கு ஒரு அக்கௌண்ட் நான் அனுப்புவேன். ஸ்தோத்திரம். அந்த அக்கௌண்ட் எடுத்து நீங்கள் என்னச்சுன்னா பார்க்கலாம். ஆனால் எல்லா சபையில் வாசிக்க மாட்டேன். தலைகளை நின்னாலும் வாசிக்க மாட்டேன். தலைகளை நின்னாலும் வாசிக்க மாட்டேன். என்னை வந்து நேரடியாக பாருங்கள். ஆனால் நீங்கள் சபையில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்கள் உண்மை நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நான் கணக்கு காணிப்பேன். வேற யாருக்குன்னு அதிகாரத்துக்கெல்லாம் அதெல்லாம் பயப்பட மாட்டேன். அடிமை ஊழியம் நான் என்றைக்கும் செய்யவே மாட்டேங்க. கர்த்தருக்கு தான் ஊழியம். அதனால் என்ன உங்களுக்கு என்ன வேணாலும் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஃபேஸ் பண்ணதுக்கு. ஆனால் எந்த விதத்தினா அதுக்கு நான் வந்து தப்பு பண்ணுனா கர்த்தர் எனக்கு அதற்கான பலனை தருவார் நிச்சயம். அது எனக்கு நல்லா தெரியும். பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாமல் இல்லை, நல்லா தெரியும். உங்களுக்கு கொடுக்குற ஒரு அடிக்கு எனக்கு 10 அடி விழும். எனக்கு அது தெரியும். நான் உண்மை இல்லைன்னா அது எனக்கு நல்லா தெரியும். அதனால் பாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தில் என்னச்சுன்னா என்ன வந்து என்னச்சுன்னா ஏன் வசதியை பிறகு இந்த நான் போட்டிருக்கிற ஷர்ட்டு வெறும் என்னச்சுன்னா 550 ரூபா தான். நான் போட்டிருக்கிற பேண்ட்டு ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான். எனக்கு அதுதான் நான் வந்து என்னச்சுன்னா எனக்கு பணம் பெருக்குது, அதனால என் வசதியை பெருக்க நான் ஆசைப்படவே மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் பாருங்கள். அப்படி எனக்கு வசதி வாய்ப்போடு கூட பாஸ்டமாக ஒயிட்டு தான், எனக்கு ஒயிட்டு தான். அப்படி யாரும் நினைச்சு தப்பான கணக்கு போட்டுருக்காதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக இந்த வேதத்தை நினைச்சு தூக்கிறேன். ஆண்டட்ட கேட்குற ஒரே ஜபம் என்னன்னா, ஆண்டவரே என் உண்மை என்னைக்கு தவறு நினைச்சா என்னை இந்த உலகத்தில் வைக்காதீங்க, உங்கள் ராஜ்யத்தில் கொண்டு போயிருங்க. உண்மை தவறுக்கு முன்னால் உங்கள் ராஜ்யத்துக்கு நான் வந்துடணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. என் ஓட்டத்தில் ஒரு நாள் என்னச்சுன்னா குற்றம் சாட்டப்பட்டு நான் நிற்கக்கூடாது ஆண்டர். அதுதான் என்னுடைய வேலை. ஆனால் கர்த்தருக்கு கொடுங்க, கொடுத்தது திரும்ப தருவார். யார் கையில் வாங்கினாரோ அவங்க கையிலே திரும்ப கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல என்ன செஞ்சாரா, கொடுத்தது மட்டுமல்ல என்ன செஞ்சாரா, அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க பாருங்க. சேர் போட்டாங்கல்ல, எல்லாம் சேர் உட்கார வச்சாங்கல்ல, எல்லாம் உட்கார வச்சதுக்கு என்னச்சுன்னா அது கூலி கொடுக்கணும்ல. உடனே ஆண்டவர் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச பிறகு எல்லாத்தையும் என்னச்சுன்னா சேர்த்து வைப்பா அப்படின்னாரு. சேர்த்தா எத்தனை கூட வந்துட்டு, ஏன் ஒரு 5000 கூட வந்திருக்கலாம்ல. 12 கூட, 12 பேர் வேலை செஞ்சாங்க. 12 பேருக்கு ஒவ்வொரு கூட. ஆமே, நீங்கள் வேலை செஞ்சீங்களா இயேசுவுக்காக?
நீங்கள் சபையில் வேலை செய்கிறீங்களா? உங்களுக்கு கூலி நான் கொடுக்க மாட்டேன், அவர் கொடுப்பார். நான் கொடுக்குறது கொஞ்சம் தான், ஆனால் அவர் கொடுக்குற அதிகம். அந்த கூலியை பெறுவதற்கு ரெடியாகுங்க. அந்த கூலி உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக சொல்லுங்க. கடைசியாக ஸ்தோத்திரம். மத்தேயு 5:11-12. மத்தேயு 5:11-12 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சகிப்போருக்கு பலன் உண்டு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? பாக்கியவான்களா இருப்பீர்கள். அடுத்த வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்காக துன்பப்பட்டா நமக்கு பலன் உண்டு. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்காக அவமானப்பட்டா நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த இயேசுவுக்காக பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல, அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது நாங்கள் அறிந்து ஸ்தோத்திரம் உபத்திரங்களை மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அதனாலதான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனம், அப்போஸ்தலர் 5:40-41 இயேசுவின் நிமித்தமாக நிந்திக்கப்பட்டு அடிக்கப்பட்டதை சந்தோஷமாக சீஷர்கள் எண்ணினார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வாசி. லூக்கா 22:28-30 வாசித்து பாருங்க. என்னோடு கூட பாடுகளை சகித்தால், சோதனைகள் என்னோடு கூட இருந்தவர்கள், நிலைத்திருந்தவர் நீங்களே. அடுத்த வசனம் பாருங்க 29. ஆண்டவர் சொல்லுகிறார் 29 பாருங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். 30 நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் நியாயந்திருக்கலாக சிங்காசனத்தில் உட்காருவீர்கள் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தார், அவமானங்களை சகித்தார், நிந்தைகளை சகித்தார், அதற்கான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இந்த ஒரு சிறியவனுக்கு எதை செஞ்சாலும் அது பலனை கர்த்தர் தருவார். இந்த இயேசுவுக்காக நீங்க எதை இழந்தாலும், எதை விட்டாலும், எதை செலவழித்தாலும் அவருடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த இயேசுவுக்காக அந்த சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த சுவிசேஷத்துக்காக சொன்னது நிமித்தம் பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இயேசுவுக்காக நீங்கள் என்னச்சுன்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற ராஜ்யத்தின் வேலைகளை நீங்கள் உங்கள் வேலைகளை செய்யும் பொழுது, எந்தெந்த வேலை செய்தீங்களோ அந்த வேலைக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஐயா, நான் இந்த சேர் போடுதேன், நான் இதை கூட்டுதேன், இதை கழுகுறேன், இதை நான் தொடச்சி எடுக்கிறேன், இதில் நான் நினைச்சேன் இந்த வீடியோ நினைச்சு எடுக்கிறேன், இல்லை இந்த பிஎஸ்எஸ் ஆப்ரேட் பண்ணுறேன், இல்லை இந்த மீடியாவை நான் பார்க்குறேன், இல்லை இந்த மியூசிக் வாசிக்கிறேன், ஆராதனை நடத்துகிறேன். ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி ஸ்தோத்திரம், சபை சுத்தமா இருப்பதற்காக ஒரு டஸ்ட்டை நான் தொடக்கிறேன், அதுக்கும் பலன் உண்டு. ஆண்டவருக்காக எந்த காரியத்தை செஞ்சாலும் பலன் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருக்காக பாடுகளை நாம் சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வத பாக்கியத்தையும் கர்த்தர் தருவார். அப்போ கையை உயர்த்த கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. நல்ல சொல்லுங்க 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 பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் அப்படி மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இது வரையும் இருந்த பாரங்கள், இது வரையும் இருந்த அந்த மன உளைச்சல்கள் அதெல்லாம் மாறட்டும். இது மனிதனுக்காக நாம் செய்யவில்லை, மனிதனுக்காய் கொடுக்கவில்லை, மனிதனுக்காய் வாழவில்லை. இதெல்லாம் இயேசுவுக்காக, 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 சுவிசேஷத்திற்காகத்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் பலனை கொடுக்கிறார். இன்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுக்கும்படி வருகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தி இன்னைக்கு அந்த உங்க துக்கம் மாறுகிறது. அவருக்காக நீங்கள் பட்ட அவமானங்கள், அவருக்காக நீங்கள் பட்ட நிந்தைகள், அவருக்காக நீங்கள் பட்ட அவச்சொற்கள், அவருக்காக பட்ட அடிகள், அவருக்காக ஓடின ஓட்டங்கள், அவருக்காக வடித்த
எடுத்த கண்ணீர்கள் அமை ஸ்தோத்திரம், அதனால் எல்லா பலனையும் கர்த்தர் திரும்ப தருகிறார். ஒரு அந்தன ரகதன ஹதனக தனியல ரதரப லகதன ஹதரத ரபலக தனரப சகதி ஹதன ஹதனிபல கதனபலப. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடு. சொல்லுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே, இதற்கு பதிலாக என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். செய்திடுவோம், நாம் செய்திடுவோம், இயேசுவுக்காக செய்திடுவோம். செய்திடுவோம், நாம் செய்திடுவோம், எதையாவது இயேசுவுக்காக செய்திடுவோம். ஓடிடுவோம், நாம் ஓடிடுவோம், இயேசுவுக்காக ஓடிடுவோம். ஓடிடுவோம், நாம் சுவிசேஷத்திற்காக, தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக ஓடிடுவோம். நாம் ஓடிடுவோம், இயேசுவுக்காக ஓடிடுவோம். யாத்தானா கதானா ராதானா ராதானா ரபா சந்தானா ராதானா ரகதானா ரபா. உமக்காகத்தான் ஆண்டவரே, உமக்காக உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உமக்காக நாங்க என்ன செஞ்சாலும், எதை கொடுத்தாலும், எதை இழந்தாலும், என்ன பாடுபட்டாலும், அதுக்கு எல்லாத்துக்கும் பலனை நீங்க தர வர போறீங்கப்பா ஆண்டவரே. அந்த பலனை எதிர்பார்த்து நிக்கிறோம்ப்பா. உலகத்துல மனுஷர்கள் மறக்கலாம்ப்பா, ஆனா நீங்க மறக்கவே மாட்டீங்கப்பா. எல்லாத்தையும் நீங்க அந்த கணக்கு வச்சிருக்கீங்கப்பா. அதெல்லாம் நூறத்தனையா திரும்ப தரபடியாய் வரப்போகிற மணவாளன் இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஓட்டத்தை எந்த பிரச்சனையும் தடை பண்ணக்கூடாது, எங்க செயல்களை எந்த வல்லமையும் தடை பண்ணக்கூடாது. எத்தனை அவமானம், எத்தனை நெருக்கம், எத்தனை உபத்திரம், எத்தனை ஆண்ட நிந்த, எத்தனை ஆண்டவரே பாதிப்புகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை அவச்சொற்கள், எது வந்தாலும் நாங்க உமக்காக செய்கிறத எந்த வல்லமையும் தடை பண்ணக்கூடாதப்பா. ஒரு வைராக்கியத்தோடு வாழ, அந்த தீர்மானத்தோடு நாங்க போக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. நடத்துங்க. செய்கிற எல்லா வேலை, தொழில்கள், வியாபாரம், விவசாயம், படிக்கிற பிள்ளைடைய படிப்பு எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. தீமைகள், பொல்லாப்பு, நாச மோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றுக்கும் விலக்கி ரட்சிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வாதமா அனுப்புங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே.
திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, சுக, நன்மை நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சல மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவருக்கு வாழ்த்துல சொல்லி சமானமாய் கடந்து செல்லுங்கள்.